ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நல்ல மொறுன்னு ஹோட்டல் அண்ட் டீ கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே மெதுவடை ரொம்ப ஈஸியாக நம்ம இன்னைக்கு வீட்லேயே பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு மாவு வந்து மிக்சியில் தான் அரைச்சி செய்ய போகிறோம். ஸோ மிக்சியில் அரைச்சி செய்கிறப்போ மாவு வந்து எந்த பதத்தில் நம்ம அரைக்கணும், அதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணணும், என்னென்னலாம் ஆட் பண்ணால் வடை வந்து நல்ல கிறிஸ்பியாக கிடைக்குங்கிற மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நல்லா இந்த நான் சேர்க்கக்கூடிய பொருள் எல்லாமே சேர்த்து செய்யும்போது வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக டீ கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே ரொம்ப சுலபமாக நம்ம வீட்லேயே பண்ணிட முடியும். ஆல்ரெடி நான் பஜ்ஜி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு சில பேர் வந்து எங்கிட்ட மெதுவடை வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெதுவடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை மட்டும் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. ஸோ நல்லா வடித்து எடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பொதுவாக கிரைண்டரில் அரைச்சி செஞ்சால் தான் வடை வந்து நல்லா வரும்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம மிக்சியில் அரைச்சி செய்யும் போதே நம்ம வந்து கிரைண்டரில் அரைச்சி செஞ்சால் எந்த அளவுக்கு கிடைக்குமோ அந்த அளவு நம்ம மிக்சியில் அரைச்சி செய்யும் போது நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். பாருங்கள், மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்த்துக்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டே ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் போல் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரொம்ப நைஸாக அரைக்கணும் வடைக்கு. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிறேன். மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து வடை போடுறதுக்கு வராது. அதேமாதிரி ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் வடை. இப்போ பாருங்கள், நான் மொத்த உளுந்தையும் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதுதான் மெயின் ப்ராசஸே. இப்போ நம்ம அரைச்ச மாவை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா பீட் பண்ணுறப்போ அந்த ஏர் பபிள்ஸ்லாம் உள்ளே போய் மாவு நல்லா பொங்கி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு கையால் பீட் பண்ண முடியாட்டி நீங்கள் வந்து பீட்டர் வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம், அதாவது விஸ்க் வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம். பட் பெஸ்ட்டு கையால் பீட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி நல்லா அடித்து கலக்கிக்கோங்க. பாருங்க, முன்னாடி இருந்ததுக்கு மாவு நல்லா கொஞ்சம் ரைஸ் ஆகி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. ஸோ உங்களால் எந்த அளவு பீட் பண்ண முடியுமோ அந்த அளவு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு நம்ம வந்து அரைச்சி எடுக்கிறப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள், நல்லாவே சாஃப்டாக ஆயிடுச்சு. ஸோ நம்ம அந்த கையால் பீட் பண்ணும்போது அந்த அளவு சாஃப்ட்னஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இந்த கடலை மாவு சேர்த்து செய்யும்போது வடை வந்து இன்னுமே நல்லா சாஃப்டாக கிடைக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு தடவை நீங்களும் இதே மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதோட பொடியாக நறுக்கின 2 வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின இஞ்சி, கருவேப்பிலை, அதோட 1 ஸ்பூன் காயப்பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து நம்ம எந்த அளவு பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் போல் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் ஏன் சேர்த்துக்கிறோன்னா நம்ம வடை எண்ணெயில் போட்டு எடுக்கிறப்போ ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறோம். இதை நீங்கள் வந்து மாவு அரைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம கொஞ்சமாக ஜீரகம், மிளகு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு பாருங்கள், நல்லாவே சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது.
இப்போ சப்போஸ் ரொம்ப மாவு வந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அரிசி மாவு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கறதுனால வந்து வடை வந்து ரொம்ப ஹார்டாக ஆகாது. ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களோட மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு, நல்லா சாஃப்டாக. இப்போ தொட்டு பாருங்கள், தண்ணியில் கையை முக்கி இதை தொட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. இப்போ வடை செய்கிறப்போ எப்போவுமே வந்து பக்கத்தில் கொஞ்சம் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் நல்லா கையை நனைச்சிட்டு நீங்கள் மாவு எடுத்து நல்லா உருட்டி உங்களோட பெருவிரலை வச்சு சென்டரில் ஓட்டை போட்டு எடுத்திங்கன்னா நம்மளுடைய வந்து மெதுவடை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இது அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுற வேண்டியது தான். இது கையிலலாம் ரொம்பவே ஒட்டாது. இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் கையில் வந்து தண்ணி நனைச்சிட்டு மறுபடியும் எடுத்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அது மாதிரி நீங்கள் மாவு எடுத்துகிட்டு ரொம்ப தட்ட வேண்டாம். தட்டினீங்கன்னா அது ரொம்ப சப்பி போயிடும். ஸோ நல்லா புசு புசுன்னு வரணும்னா அப்படி நம்ம மாவை நல்லா உருட்டிட்டு சென்டரில் அப்படி பெருவரல்ட்டு ஓட்டை போட்டுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுற வேண்டியதுதான். எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடு இல்லாமல் நீங்கள் எண்ணெயில் வடையை போட்டிங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வடையும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ வடை போடுறப்போ எண்ணெய் எப்போவுமே கொஞ்சம் சூடாகவே இருக்கட்டும். பாருங்கள், வடை நல்லா புசு புசுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ரெண்டு பக்கமே நல்லா திருப்பி போட்டு அந்த கோல்டன் கலர் நல்லா வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ரொம்ப பர்ஃபெக்டாக வடை வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். நல்லா வெளியில் நல்லா மொறு மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே ரொம்ப சுலபமாக நம்மளே வீட்டில் செஞ்சிடலாம். இப்போ வடையை நீங்கள் உள்ளே போட்டோன்னே அடுப்போட ஃப்ளேமை வந்து மீடியமுக்கு மாற்றிக்கோங்க. நல்லா பொறுமையாக வேக விட்டுடுங்க. அப்போ தான் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளேயும் நல்லா வெந்து கிடைக்கும். இல்லாட்டி வெளியில் வந்து சீக்கிரமே கலர் மாறிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு வந்து வடை நல்லாவே கலர் வந்துருச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மளுடைய வடை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் ஒன்றே எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக, நல்லா சுட சுட டீயோடு சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.